Hello humans, I hope you are doing good. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு லாங் வீடியோ vlog. ஏன் இவ்வளோ நாளாக வீடியோ வரலன்னு நான் சொல்கிறேன். அதுக்கு சில ரீசன்ஸ் இருக்குது. அதுக்கு முன்னாடி ஒரு செட் ஆஃப் புல்லப்ஸ் பார்த்துடலாம். ஐ திங்க் ஒரு 12 13 பண்ணியிருக்கோமா? நான் கவுண்ட் பண்ணல, எவ்வளோ பண்ண நீங்கள் சொல்லுங்கள் கீழே கமெண்ட்டில். ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு, வீடியோ எதுவும் பிகாஸ் ஐ ஹேட் சம் ரீசன்ஸ். ஃபர்ஸ்ட் திங் இஸ் ஐ வாஸ் வெரி பிஸி வித் மை லைஃப் அண்ட் நீங்கள் வந்து வீடியோ க்ரியேஷன் இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன அப்படின்னா, யூ ஹேவ் டு பி வெரி ஆக்டிவ், யூ ஹேவ் டு பி வெரி கன்சிஸ்டன்ட். ஸோ நீங்கள் ரெஸ்ட்டே எடுக்க முடியாது, ரிலாக்ஸே பண்ண முடியாத மாதிரி ஒரு ஃபீல் வரும். அந்த டைமில் தான் யூ ஹேவ் டு டேக் அ பிரேக். ஸோ ஐ டுக் அ பிரேக். லைக் ஏன்னா முதல் விஷயம், நான் வேணும்னு பிரேக் எடுக்க வேண்டிய கட்டாயம். ஏன்னா என் ஒர்க் லைஃப்பும் என்னோடய பர்சனல் லைஃப்பும் பேலன்ஸ் ஆகிறதுக்கு இட் டுக் சம் டைம். ஸோ இப்போ எல்லாமே பேலன்ஸ் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஒன் மோர் திங் இஸ், நான் வந்து இந்த புது ஜிம், நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த புது ஜிம்மில் வந்து என்னோடய வீட்டிலேருந்து ஒரு ஆல்மோஸ்ட் 1.5 கிலோமீட்டர்ஸ். ஸோ நான் நடந்தே போகிறேன். எனக்கு வந்து எக்ஸாக்டாக ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு 40 மினிட்ஸ் to 50 மினிட்ஸ் அவ்வளோதான் இருக்கும் டைம். ஸோ அதுக்குள்ளே என்னோடய ஒர்க் அவுட் முடிச்சுட்டு நான் கிளம்பணும். வீடியோ எடுக்கணும்னு சொல்லி நம்ம வரும்போது என்ன ஆகும்னா, இஃப் வி ஹேவ் சம் ஒன் கேமராமேன் மாதிரி யாரும் வச்சுருந்தாங்கன்னா ஈஸியாக வீடியோ எடுத்துடலாம். பட் அப்படி யாரும் இல்லாதப்போ என்ன ஆகும்னா, நீங்களே தான் செட் பண்ணணும் ஆங்கிள், நீங்களே தான் பார்க்கணும். சரியாக வரலன்னா நீங்களே வந்து ரீடேக் எடுக்கணும். இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இட் வில் டேக் மோர் டைம், மோர் தென் 2 hours ஐ வுட் சே. ஸோ அவ்வளோ நேரம் என்கிட்ட இல்லைங்கிறதுனால என்னால் வீடியோ எடுக்க முடியல ஒன்று. இன்னொன்று வந்து as I said, நான் வந்து நடந்தே போகிறேன். என்னோடய கார்டியோ அங்கே மீட் பண்ணிடுறேன். ஆல்மோஸ்ட் ஒரு நாளைக்கு 5 to 6 கிலோமீட்டர்ஸ் ஐ வாக். அதனால் என்னோடய கார்டியோ அங்கேயே முடிச்சிடுறேன் ஜிம்முக்கு போகிறதுலேயே. ஸோ இட்ஸ் டஃப் டு டேக் வீடியோஸ். ஓகே, அண்ட் ஹியர் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு செட் ஆஃப் புல்லப் பண்ணதுலேயே வாட் டே இட் இஸ் நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க. இல்லைனா தம்ப்நெயில்ல இருந்திருக்கும் தட் இன்றைக்கி நம்ம வந்து ஃபுல் டே பார்க்க போகிறோம். அண்ட் ஒன் மோர் திங் என்னென்னா, we are going to talk about splits. எந்த ஸ்ப்ளிட்ஸ் வந்து ஒர்க் ஆக போகுது உங்களுக்கு அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். நான் எந்த ஸ்ப்ளிட் பண்ணுறேன், உங்களுக்கு எந்த ஸ்ப்ளிட்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். ஒன்று சொல்ல மறந்துட்டேன். வெல்கம் டு அர்ஷிதர் ஃபீல்டு. ஸோ இன்றைக்கி பேக் டேயில் ஃபர்ஸ்ட் திங் ஐம் டூயிங் இஸ் புல் அப். 2 செட்டு டில் ஃபெயிலியர். ரெப்ஸ்லாம் கவுண்ட் பண்ணுறதே இல்லை இப்போது. ஏன்னா ஃபெயிலியர் ரீச் பண்ணணுங்கிறதுக்காக ரெப்ஸ் வந்து கவுண்ட் பண்ணுறதில்ல. நம்ம ரெப்ஸ் கவுண்ட் பண்ண ஆரம்பிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அவர் மைண்ட் வில் லிமிட் யூனோ சேயிங் தட் 12 நிறுத்திரு 15 நிறுத்திருன்னு சொல்லி லிமிட் பண்ணிடும். அதனால் நான் ரெப்ஸை கவுண்ட் பண்ணுறதில்ல, நிறுத்திட்டேன். ஃபார் புல்லப்ஸ் மட்டும். ஃபெயிலியர். ஸோ இன்றைக்கி பேக் டேயில் ஃபஸ்ட்டு புல்லப் முடிச்சிட்டோம் இல்லையா. நெக்ஸ்ட்டு வந்து லேட் புல் டவுன் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஸ்ப்ளிட்டை பற்றி பேசலாம்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ எந்த ஸ்ப்ளிட் வந்து ஒர்க் ஆகும் அப்படின்னு நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா, இங்கே நிறைய ஸ்ப்ளிட் இருக்குது. லைக் புஷ் புல் லெக்கு, பிபிஎல். லைக் மண்டே புஷ், டியூஸ்டே புல், வெட்னஸ்டே லெக், மறுபடியும் புஷ் புல் லெக், அப்புறமா ரெஸ்ட். இந்த 6 டே ஸ்ப்ளிட்டு. இன்னொன்று வந்து சிங்கிள் மசில் குரூப் ஸ்ப்ளிட், விச் இஸ் மண்டே செஸ்ட், டியூஸ்டே பேக், வெட்னஸ்டே பைசெப்ஸ் அண்ட் ட்ரைசெப்ஸ், தேர்ஸ்டே லெக்ஸ், ஃப்ரைடே ஷோல்டர். நிறைய பேர் இந்த மாதிரி சிங்கிள் மசில் குரூப்பை டார்கெட் பண்ணுற மாதிரியான ஒர்க் அவுட்ஸ் பண்ணுவாங்க. தே வில் நாட் ட்ரெயின் மோர் தென் 1 மசில் குரூப் பர் டே. அந்த மாதிரி ஸ்ப்ளிட்டும் இருக்குது. மோஸ்ட்லி பிகினர்ஸ்க்கு இந்த ஸ்ப்ளிட் தான் எந்த ஜிம்மில் பார்த்தாலும் கொடுத்துருப்பாங்க. நானும் அதான் பண்ணேன் ஃபஸ்ட்டில். அண்ட் அதுக்கப்புறமா இருக்கிற ஸ்ப்ளிட் வந்து 4 டே ஸ்ப்ளிட்டு. மண்டே செஸ்ட் அண்ட் ஷோல்டர்ஸ், டியூஸ்டே பேக், வெட்னஸ்டே ட்ரைசெப்ஸ் அண்ட் பைசெப்ஸ், தேர்ஸ்டே லெக்ஸ். ஸோ இந்த 4 டே ஸ்ப்ளிட் வரும். திருப்பி அகெயின் இந்த 4 டே பண்ணுவாங்க. நடுவில் ஒரு நாள் ரெஸ்ட் வரும். அப்புறம் இன்னொரு ஸ்ப்ளிட் இருக்குது, அப்பர் பாடி லோவர் பாடி ஸ்ப்ளிட். ஃபர்ஸ்ட் டே லைக் மண்டே அப்பர் பாடி பண்ணுவாங்க. செஸ்ட், ட்ரைசெப்ஸ், பைசெப்ஸ், பேக், ஷோல்டர்ஸ் எல்லா அப்பர் பாடி பண்ணிவிட்டு
நெக்ஸ்ட் டே லெக்ஸ், லைக் லோவர் பாடி லெக்ஸ் ஃபுல்லாக. அண்ட் நெக்ஸ்ட் டே அதுக்கு அடுத்த நாள் வந்து வெட்னஸ்டே ரெஸ்ட் விட்டுருவாங்க. தேர்ஸ்டே மறுபடியும் அப்பர் பாடி, ஃப்ரைடே லோவர் பாடி, அதுக்கப்புறமா சாட்டர்டே சண்டே ரெஸ்ட். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ளிட் இருக்குது. பட் விச் இஸ் த பெஸ்ட் ஸ்ப்ளிட் டு ஃபாலோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா ஸ்ப்ளிட்டுமே ஒர்க் ஆகும். என்னடா அப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட் டிபெண்ட்ஸ் ஆன் வாட் கைண்ட் ஆஃப் ரெக்கவரி யூ ஹேவ் அண்ட் வாட் கைண்ட் ஆஃப் டயட் யூ ஆர் ஃபாலோயிங். ஸோ இட்ஸ் அ ட்ரையாங்கிள். லைக் பாடி பில்டிங் வந்துச்சுன்னா அந்த ட்ரையாங்கிள் இருக்குது தெரியுமா, விச் வி சே as வெயிட் ட்ரைனிங், லைக் எக்ஸசைஸ் பண்ணுறது, அண்ட் ரெக்கவரி, ஸ்லீப், அதுக்கப்புறமா டயட், நியூட்ரிஷன். ஸோ இது மூணுமே ப்ராப்பராக இருக்கும்போது வந்து இட்ஸ் வெரி ஈஸி. ஸோ இதில் ஏதாச்சும் ஒன்று, த மோஸ்ட் டிஃபிகல்ட் திங் இஸ், இதில் ஏதாச்சும் ஒன்று மிஸ் ஆகும், கண்டிப்பாக ஆகும். அப்போ வந்து தென் யூ ஹேவ் டு சூஸ் ஆஸ் பர் தட் ட்ரையாங்கிள். நீங்கள் உங்களோட ஸ்பிரிட்டை சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுதான் விஷயம். ஸோ நான் இப்போ கரண்ட்லி என்ன பண்ணுறேன்னா, புஷ் புல் லெக் தான் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா as I said, எனக்கு வந்து நான் டபுள் மசில் குரூப்பை டார்கெட் பண்ணணும். அட் த சேம் டைம் எனக்கு வந்து இருக்கிற டைமிங் வந்து 45 minutes பர் டே, அவ்வளோதான் ஒர்க் அவுட்டு. ஸோ இதுக்குள்ளே நான் வந்து டபுள் மசில் குரூப்பை டார்கெட் பண்ணணும்னா ஐ ஹேவ் டு கோ ஃபார் புஷ் புல் லெக்ஸ். ஏன்னா அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன்னா, ஸ்டார்டிங்கில் வந்து சிங்கிள் மசில் குரூப் தான் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா அந்த சிங்கிள் மசில் குரூப் வந்து இந்த பிகினர்ஸ்க்கு தான் கொடுப்பாங்க. ஸோ ஐ வுட் சே தட் ஃபார் 1 month யூ கேன் ஃபாலோ தட். அதுக்கப்புறமா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் சிங்கிள் டபுள் மசில் குரூப். ஏன்னா எல்லாருக்குமே தெரியும், வீக்லி நீங்கள் வந்து ட்வைஸ் உங்கள் மசில் குரூப்பை பிரேக் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 48 hours இஸ் எனஃப் ஃபார் சிங்கிள் மசில் டு ரெக்கவர். ஓகே, நீங்கள் வந்து ஒரு வீக்குக்கு 2 மசில் குரூப்பை டார்கெட் பண்ணும்போது உங்களோட மசில் குரூப் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லலாம், யார் வந்து அந்த சிங்கிள் மசில் குரூப் ஃபாலோ பண்ணலான்னா ரெக்கவரி ரொம்ப கேவலமாக இருக்கும் தெரியுமா. ஃபார் எக்ஸாம்பிள் மண்டே வந்து செஸ்ட் பண்ணியிருப்போம், 3 நாள் ஆகும் ரெக்கவர் ஆகிறதுக்கு, 4 நாள் ஆகும் ரெக்கவர் ஆகிறதுக்கு. ஸ்டில் யூ வில் பி ஹேவிங் தட் சோர்னஸ், தட் பெயின். ஏன்னா ஓவர் ட்ரெயின் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு இட் இஸ் பெஸ்ட். ஏன்னா ஒரு மண்டே நீங்கள் செஸ் பண்ணிங்கன்னா அடுத்த மண்டே தான் நீங்கள் செஸ் பண்ணுவீங்க. லிட்ரலி யூ ஹேவ் 6 days டு ரெக்கவர். ஸோ ரெக்கவரி யாருக்கு ஸ்லோவாக இருக்கோ ஐ வுட் சே அவங்க அந்த மாதிரியான ஸ்பிரிட் ஃபாலோ பண்ணலாம். இப்போ ரெக்கவரி ஃபாஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா புஷ் புல் லெக் ஃபாலோ பண்ணலாம். இல்லை இன்னும் பெட்டர் ரெக்கவரி வேணும், எனக்கு ஸ்லீப் என்னால் ஃபாலோ பண்ண முடியாதுன்னும் போது அப்பர் பாடி லோவர் பாடி பண்ணலாம். ஏன்னா அப்பர் பாடி லோவர் பாடி பண்ணிவிட்டு ஒரு நாள் ரெஸ்ட் விடுவீங்க இல்லையா. இப்போது இந்த ஸ்பிரிட்லலாம் என்ன பிரச்சனைனா, நீங்கள் வந்து புஷ் புல் லெக்கில் எடுத்துக்கிட்டிங்கன்னா மண்டே வந்து ஃபார் எக்ஸாம்பிள் தவிர நீங்கள் ஓவர் ட்ரெயின் பண்ணிட்டீங்கன்னா மண்டே நீங்கள் வந்து செஸ் பண்ணியிருப்பீங்க, டியூஸ்டே பேக் அண்ட் லெக் பைசப்ஸ் பண்ணியிருப்பீங்க, அண்ட் வெனஸ்டே லெக்ஸ் பண்ணியிருப்பீங்க. திருப்பி நீங்கள் தேர்ஸ்டே வந்து செஸ்ட் வரும்போது இஃப் யூ ஹேவ் சோர்னஸ், இஃப் யூ நோ தட் யூ ஹேவ் ஓவர் ட்ரெயின்டுன்னு வரும்போது யூ ஜஸ்ட் ஹேவ் டு மேக் ஷுர் தட் ஏன்னா இந்த ஓவர் ட்ரெயின் எதுவும் பண்ணிடல. நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு சோர்னஸ் இருந்துச்சுன்னா யூ ஷுட் நாட் கோ ஃபார் தட் டே. ஏன்னா மசில் வந்து லாஸ் ஆகுமே தவிர்த்து தெர் இஸ் நத்திங் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்காது உங்களுக்கு ரெக்கவரி நல்லா இல்லைன்னா. ஸோ ஆஸ் பர் யுவர் ரெக்கவரி, ஆஸ் பர் your sleep cycle, as per your nutrition, you have to find out best split that works for you. So இதுதான் என்னோட அட்வைஸ் as when it comes to split. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இது நான் சொல்கிறது சப்போஸ் புரியலைன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் இன்னும் பெட்டராக புரிகிற மாதிரி ஒரு வீடியோ. இப்போது lat pull down பார்க்கலாம். When it comes to split, you also need to know about which rep range you should choose, which is the sweet spot when it comes to rep range. நான் கரண்ட்டாக யூஸ் பண்ணுற ரெப் ரேஞ்ச் வந்து ஹைப்பர்ட்ரோஃபி ரெப் ரேஞ்ச், விச் இஸ் 8 to 12 reps. மோஸ்ட்லி 10ல் ஃபெயில் ஆகிற மாதிரி தான் நான் வெயிட் சூஸ் பண்ணுவேன். ஓகே, எயிட் டு 12 ரெப் ரேஞ்ச். ஐ திங்க் ஐ ஹேவ் டிட் 12. புல்லப்பில் வந்து ஓவரால் பேக்கை டார்கெட் பண்ணோம். லேட் புல் டவுனில் வந்து லாட்டிசிமஸ் டார்சி ட்ரெயின் பண்ணோம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம போகிறது என்னென்னா, நம்ம டார்கெட் பண்ணும்போது ரவுண்ட் ரைட்ஸ் அண்ட் ஓவரால் லைக் மிட் பேக்கை. இது எதுக்கு போடுறோன்னா, இது வந்து இப்படி வழுக்கும். ஸோ அதனால் அதை வழுக்கக்கூடாது, இந்த சைடு அந்த சைடு போயிடக்கூடாதுன்றதுனால. எவ்வளோ வெயிட் இருக்குதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஆல்மோஸ்ட் plates 50 kg and this rod is 20 kg. Let's see. Target is 10 reps fail. 10th repல ஃபெயில் ஆகணும், அதுதான் டார்கெட்டு. லெட்ஸ் சி.
1, 2, 3, 4, 5, 6, 7. இது எல்லாமே எடுத்த இடத்துல திருப்பி வைக்கணும். வச்சுட்டு வரேன். பைசப்ஸ்க்கு நம்ம 2 ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். ஒன் இஸ் ஃபார் ஷார்ட் ஹெட், ஒன் இஸ் ஃபார் லாங் ஹெட். ஸோ ஃபஸ்ட்டு லாங் ஹெட்க்கு what I have planned is easy bar curls. Let's see that. நான் ஏன் வெறும் 10 kg லோட் பண்ணியிருக்கேன்னா, ஃபார்ம் ரொம்ப முக்கியம். ஃபார்ம் வந்து இதில் எப்படின்னா have to meet 12 reps அப்படின்ற ஒரு கட்டாயம். ஓகே, let's see. நெக்ஸ்ட் நம்ம ஹார்ட் ப்ரீத் நார்மலானதும் டு கம் அண்ட் டூ நெக்ஸ்ட் செட். நெக்ஸ்ட் நான் வந்து ஸ்லீவ் இது வரைக்கும் புல் பண்ணிவிட்டு ரைட் டூ ஒன் செட். லெட்ஸ் see how that goes. Nice, no? Nice pump. The next thing we are going to look at seated rowing பார்க்க போகிறோம். 3 sets till failure. 10 to 12 reps ஃபெயில் ஆகிற மாதிரி. 1, 2, 3, 4. I did attain some partials. It is also good. ஏன்னா ஃபெயிலியருக்கு நெருக்கமாக நீங்கள் எப்போ போகிறீங்கன்னா, உங்களால் ஒரு 3 to 4 பார்ஷல் பண்ணும்போது யூஆர் நாட் டு ஃபெயிலியர். அதுக்கும் மேலே பண்ணீங்க பார்ஷல்ஸ் அப்படின்னா இன்ஜுரி. ஸோ limit that. So we all know one of the best workout to target short head is preacher curls, spider curls இந்த மாதிரி. So here we have 12.5 kgs of weight and we are going to target the short head. இதுலேயுமே வந்து 10 to 12 ரெப்ஸில் ஃபெயில் ஆகிற மாதிரி. Breathe in, breathe out ரொம்ப முக்கியம். Concentric, eccentric ரொம்ப முக்கியம். Not only the split, you just have to concentrate in all other things as well. நம்ம மிச்சம் இருக்கிறது ஒரே ஒரு ஒர்க் அவுட் தான், ஷ்ரக்ஸு. ஷ்ரக்ஸுக்கு வந்து இந்த சைட் 30, அந்த சைட் 30, பார் ஒரு 20, டோட்டல் 80 kg சூஸ் பண்ணியிருக்கேன்.
how is the pump and what do you think about this whole video கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காதீங்க, உங்களுக்கு இந்த சேனல் ஒர்த்துன்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இன் ஃப்யூச்சரில் நிறைய வீடியோஸ் வரும், ஓகே, which will help when it comes to your fitness journey. ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களோட ஃபிட்னஸ் ஜேர்னிக்கு. ஸோ ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் and share as much as possible. Thank you.